இப்ப காலமாவே பார்க்க முடிஞ்சிருக்கும் இந்த இடின்னா எதுக்கு எடுத்தாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏன் உள்ள வருது, எதுக்கு நீங்க சென்ட்ரல் ஏஜென்சிஸை உள்ள விடக்கூடாதுங்கிறதுல வந்து டிஎம்கே ரெடியா இருக்கு, என்ன சொல்றது, குறியா இருக்கிறாங்க. என்ன காரணம்? பயம். நீங்க தப்பே பண்ணலைன்னா நீங்க ஏன் பயப்படுறீங்க? அடிமடியில் கை வச்சிருவாங்கண்ணா. ஏன்னா இந்த சட்டங்களை யாரெல்லாம் கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட்ல தான் இருக்கு. அதாவது இன்னைக்கு டிஎம்கேவா இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இவங்க எதிர்க்கிற அத்தனை விஷயங்களுமே யார் எங்க ஆர்ஜின் பாயிண்ட் எங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த டிஎம்கேவும் காங்கிரஸும் கொண்டு வந்து திட்டங்களாக தான் இருக்கும். சரி, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கொண்டு வரீங்கல்ல, அது யார் கொண்டு வந்தது அப்படின்னா ப. சிதம்பரம். நீட்டை கொண்டு வந்து யாருன்னா நீங்க. நீட்டுக்கு அப்போஸ் பண்றது டிஎம்கே, சப்போர்ட் பண்ணி கோர்ட்ல வாதிடுறது காங்கிரஸ். இது என்ன விதமான கூட்டணினே தெரியல. இது ஒரு கூட்டணினா எப்படி இருக்கணும்? அதாவது 2 பேருக்கு ஒத்து வந்தாதான் அந்த கூட்டணிங்கிறது நடக்கணும். இவங்க கொண்டு வந்த பிஎம்எல்ஏ திட்டத்தில், அந்த பிஎம்எல்ஏ ஸ்கீம், அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அந்த சட்டத்தில் வந்து அதை நீங்க தான் எதிர்க்கிறீங்க. நீங்க தான் கூட்டாட்சி நீங்க கோர்ட்ல போய் என்ன கேட்குறீங்க அப்படின்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து இது எதிராக இருக்குதுங்க. நீ செஞ்ச தப்புக்கு தான் வந்து அவங்க வந்து உங்களை பிடிக்க வராங்களே ஒழிய கூட்டாட்சி தத்துவத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு தான் ஃபஸ்ட்டு இவங்க இன்டர்மா என்ன சொல்கிறது, நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் இடி வந்து நீங்கள் வந்து ரைடு பண்ணலாம்னு அவங்க பர்மிஷன் கொடுக்க காரணம் தான். இவங்க அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது கூட்டாட்சி தத்துவம் இவங்களுக்கு கிடைச்சதுன்னா கூட்டாட்சி தத்துவம் ஹிந்தி ஒரு 4-5 டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க.